விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் படம் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது போஸ்ட்போன் ஆகி செப்டம்பர் 19க்கு போயிருக்கு. அண்ட் இதே செப்டம்பர் 19 தான் கவினோட கிஸ் படமும் ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். கூலி படத்தோட FTFS தமிழ்நாட்டுல காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பெர்மிஷன் இப்ப கொடுத்துட்டாங்க. சோ நிறைய தியேட்டர்ஸ்ல இப்ப 9 மணி ஷோக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் கூலி படம் LCA கிடையாதுன்னு லோகேஷ் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இந்த படம் பத்தி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிளம்பிருக்கு. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ரைட்டர் சந்துருங்கிற ஒருத்தர் தான். என்னன்னா அவரு ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூலி ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் ஒண்ணு வரும், 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன்னு. அதே மாதிரி கமலோட விக்ரம் படத்துலயும் இந்த 30 வருஷத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும். சோ இதை மீன் பண்ணி அந்த இன்டர்வியூ எடுத்தவர் இந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி LCன்னு சொல்றாங்க, இது உண்மையான கேட்டிருந்தாரு. அதுக்கு அந்த ரைட்டர் இந்த மூவில கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இது நீங்க தியேட்டர்ஸ்லயே பாருங்க, இது ஸ்டாண்டலோன் மூவியா இல்ல LCவான்னு சொல்லிருக்காரு. சோ இதனால லோகேஷ் இவ்வளவு நாளா ஸ்டாண்டலோன் மூவின்னு மெயின்டைன் பண்ணது எல்லாம் போய் இந்த படம் LCவாங்கிற டவுட் திரும்ப இப்ப வந்துட்டு மூவில அவங்க சர்ப்ரைஸா வச்சிருந்ததே பாத்தீங்கன்னா அமெரிக்கானோட ரோல் தான். ஆனா அதுமே ரிவீல் ஆயிடுச்சு, ட்ரெய்லர்லயுமே கூட காமிச்சிட்டாங்க. ஆனா இதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவரு சொல்லிருக்காரு. அது என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது என்னவா இருக்கும். கூலி படம் LC இல்லன்னு சொல்லிட்டு LCக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. கருப்பு மூவியோட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, நான் வந்தா நான் சொல்றேன். காந்தா மூவி பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு கேட்டிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க, ஆனா கலர் மூவி தான். மகாவதார் நரசிம்மா மூவி 175 கோடி கிட்ட வசூல் பண்ணதா ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. கூலி மூவி IMAX வெர்ஷன் கேன்சல் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. இது பத்தி கிளியரா ஒன்னும் தெரியல, நாளைக்கு இது பத்தி தெரிஞ்சிடும் நான் சொல்றேன். குட் பேட் அக்லி மூவிக்கு என்ன வசூல கேட்டிருக்காரு. இதுக்கான வசூலும் ஸ்கிரீன்ல வரும். ஆதி பகவான் மூவி ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். ஏற்கனவே இந்த கமெண்ட் நீங்க கேட்டிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த கமெண்ட் வருது. இதய முரளி மூவி டிராப்டான்னு கேட்டிருக்காரு. மூவி ஒன்னும் டிராப்ல ஆகல, இந்த மூவிக்கு என்ன ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஹிருத்திக் ரோஷனோட ஃபைட்டர் மூவி தமிழ் டப்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ் டப்ல இல்ல. கூலி மூவில ரிமிக்ஸ் சாங் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும், ஆனா அது என்ன சாங்னு மூவி பார்த்தா தான் தெரியும். எனக்கு 17 வயசு தான் ஆகுது, 18 வயசு தான் ஆகுது, கூலி படத்துக்கு போலாமா என்னன்னு கேக்குறீங்க. 18 வயசு ஆயிட்டாலே போயிடலாம் A சர்டிபிகேட் மூவிக்கு. அண்ட் 17 வயசு ஆனாலும் மூவிக்கு போக முடியும். ஏன்னா எல்லா தியேட்டர்ஸ்லயும் செக் பண்றது இல்ல எல்லாருக்கும் 18 வயசு ஆயிடுச்சா A சர்டிபிகேட் மூவின்னு. இதுக்கான பதில் நான் ரீசெண்டா போட்ட வீடியோல இருக்கும். நேற்று காலையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோல இருக்கும் இதுக்கான பதில். இந்த மூவிக்கான அப்டேட் நான் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் A1. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.